எங்கள் தேவனை தரிசிக்கவே துங்க நேசமை பரிசுத்தரே, எங்கள் தேவனை தரிசிக்கவே துதிகளுடன் கவிகளுடன் துதிகளுடன் கவிகளுடன் தூய தூயனை நெருங்கிடுவோம். நிகரே இல்லாத சர்வேசா திகழும் மொழி பிரகாசா துதிப்பாடிட இயேசுநாதா. 10,000 நாவுகள் போதா, நிகரே இல்லாத சர்வேசா திகழும் மொழி பிரகாசா. ஜீவன் தந்தவர் மரித்தெழுந்தார், ஜீவதேவனே உயிர்த்தெழுந்தார். ஜீவன் தந்தவர் மரித்தெழுந்தார், ஜீவதேவனே உயிர்த்தெழுந்தார். மறுபடியும் வருவேன் என்றார், மறுபடியும் வருவேன் என்றார். மா சந்தோஷ நாள் நெருங்கிடுதே. அவர் என்ன செய்ய போகிறாராம்? சீக்கிரமாய் வரப்போகிறார். மறுபடியும் வருவேன் என்றார். மா சந்தோஷ நாள் நெருங்கிடுதே. மறுபடியும் வருவேன் என்றார். மா சந்தோஷ நாள் நெருங்கிடுதே. நிகரே இல்லாத சர்வேசா திகழும் மொழி பிரகாசா துதிப்பாடிட இயேசுநாதா. 10,000 நாவுகள் போதா, நிகரே இல்லாத சர்வேசா திகழும் மொழி பிரகாசா. கர்த்தர் நம்முடைய நடுவில் அவர் இருக்கிறார். ஆண்டவரே, இந்த நாள் உம்முடைய நாள், பரிசுத்தமான நாள், நீர் எங்களோடு வாசம் பண்ணுகிற நாள், எங்களோடு பேசுகிற நாள், எங்களோடு கூட உறவாடுகிற நாள். எங்களுக்கும் உமக்கும் இடையே ஒரு தெய்வீக வல்லமை எங்களை ஆட்கொள்ளுகிறதற்காக உமக்கு நன்றி. எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கிற பாடெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாராள் நவராஜ் அம்மா பாட்டு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி காலையில் கூட சாராள் நவராஜ் அம்மா பாட்டு தான், இன்றைக்கி காலையில் இந்த பாட்டு தான் நான் பாடினேன் என்னுடைய ஜெபத்தில். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க பாட்டெல்லாம் நம்ம பாடி பாடி ஆராதிக்கும் போது தான் தெய்வீக வல்லமை நமக்குள்ளே என்ன செய்யுது? ஆட்கொள்ளுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த மாதம் பாஸ்டர் 3 நாள் உபவாச ஜெபம் வச்சார். நான் இன்னும் பிரசங்கத்துக்கே போகலை. இந்த 3 நாள் உபவாச ஜெபத்தில் யாரெல்லாம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறீங்க, யாரெல்லாம் தன்னை முழுசாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்குறீங்க, எதையெல்லாம் விட்டுருக்குறீங்க, எப்படியெல்லாம் நான் இருக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்க, எப்படியெல்லாம் ஒப்பு கொடுத்தீங்க, எதையெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்க,
அடுத்த வருஷம் நான் எப்படி இருப்பேன், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருப்பேன், ஆண்டவருக்காக நான் எப்படி வாழுவேன், நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்றத எத்தனை பேர் ஒப்பு கொடுத்தீங்களோ தெரியாது. இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? அல்லேலூயா. யாருமே கீழே குனியக்கூடாது, என்ன தான் பார்க்கணும். நாம் யார்? ஆண்டவர் என்கிட்ட கேட்டார், நீ யார் அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நான் உட்காந்துருந்தேன் வெளியில். அப்போ ஆண்டவர் என்கிட்ட கேட்டார், நீ யார்? நான் சொன்னேன், நானே யாருன்னு எனக்கே தெரியாது, நீங்கள் சொல்லுங்கள் நான் யார், நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் யார், சொல்லுங்க நீங்கள் யார்? அதுதான் தெரியுமே, கர்த்தருடைய பிள்ளைகள் தான் தெரியுமே. நீங்கள் யார்? இல்லை, ஆன்சர் தவறு. நீங்கள் யாருன்னே உங்களுக்கு தெரியலை. நான் யார்? நான் ஏன் இங்கே இருக்கேன்? எதுக்காக இங்கே இருக்கேன்? என்னத்துக்காக இங்கே இருக்கேன்? ஏன் ஆண்டவர் இங்கே என்னை அழைச்சிட்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்கார்? ஏன் காரியம் என்ன அப்படின்னு சொல்லி உலக பிரகாரமாக நமக்கு நிறைய தெரியும். நான் யார்? நான் யார்? நான் சொல்லட்டேன், பீட்ரையாவுக்கு மனைவி. நான் யார்? பீட்ரையாவுக்கு மனைவி. இப்போ புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஷீலா யார்? இமானு பாஸ்டருக்கு மனைவி. ஜான் யார்? பாரதிக்கு புருஷன். இப்போ நீங்கள் யார்? நானே ஆன்சர் சொல்லிட்டேன். நீங்கள் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மனைவி. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் இங்கே சும்மா உட்காந்துட்டு போனோம்னா மனைவி என்ற மணவாட்டி என்ற வேலைக்கு அர்த்தமே இல்லை. இப்போ மனைவி என்ன பண்ணுவா வீட்டில்? சொல்லுங்க. நீங்கள்லாம் வீட்டில் என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. ஒன்றுமே செய்ய மாட்டீங்களா? தூங்கி தான் ஏந்திருப்பீங்களா? சிஸ்டர், நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் வீட்டுக்காருக்கு? எல்லாம் செய்வீங்க, எல்லா தேவைகளையும் செய்வீங்க. உட்காருங்க. எல்லா தேவைகளையும் செய்வீங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வர போகிறாரு. அதுக்கு நீங்களும் நானும் என்ன செய்யணும்? இல்லைப்பா, ஆண்டவர் என்கிட்ட கேட்ட கேள்விதான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். எல்லாமே ஆயத்தம்தான். எங்கள் ஐயா ஒரு தடவை கேட்டார். நான் கேட்டேன், இதே கேள்வி அவர்கிட்ட கேட்டேன். அவர்கிட்டருந்து எனக்கு என்ன பதில் வருதுன்னு அவர்கிட்ட கேட்டேன். நீங்கள் யார் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். நாம் என்ன செய்யணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். நாம் ஆயத்தமாகணும்னு அவரும் அதே பதில் தான் சொன்னார். இல்லை, இன்றைக்கு ஆயத்தம் என்பது வேறு. ஆயத்தம் என்பது வேறு. ஆனால் ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி என்ன செய்வாளோ அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று. நீங்கள் யார்? நீங்கள் யார்?
கிறிஸ்துவுக்காக நிற்கிற சபை, கிறிஸ்துவுக்காக நிற்கிற விசுவாசி. நான் 2ஆம் நாள் ஜெபம் நடத்தும் போது சொன்னேன், இன்றைக்கு சபைக்கு நாம் தூண்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி. இன்றைக்கு சபைக்கு தூணாக இருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, அந்த தூண் எங்கே நிற்கணும் அப்படின்னா, அது மண்ணில் நிற்கணும். 75ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், 75ஆம் சங்கீதம் எடுங்க, 75ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். வாசிங்க வாசிங்க. ஆதின் தூண்கள் எங்கே நிற்குது? எங்கே நிற்குது? சத்தமாக வாசிங்கப்பா. அந்த தூண்கள் நிலைநிறுத்தப்படுகிறது. எங்க நிற்குதான்? பூமியில். பூமியில் நிற்குது அந்த தூண். அப்போ நீங்களாம் யாரு? நான் பிரசங்கம் பண்ணலை, இந்த வருஷம் முடிய போகுது. எத்தனை நாள் இருக்கு சொல்லுங்க? இன்னும் எத்தனை நாள் இருக்கு? 53 நாளா? 43 நாளா? 43 நாள். இந்த 43 நாளில் நீ என்ன செய்ய போற? என்ன செய்ய போறீங்க? அடுத்த வருஷம் நீ என்ன பண்ண போற? கிறிஸ்துவுக்காக நீ எப்படி நிற்க போற? எப்படி ஜெபிக்க போற? ஜெபிச்சா உனக்கு என்ன கிடைக்கும்? எத்தனை பேர் உபவாசிக்கிறீங்க? 3 நாள் உபவாசத்தோடு முடிஞ்சு போச்சுல்ல? இன்னைக்கு காலையில் பெருக்குமன் செய்யா ஒரு 6:30 மணி இருக்கும். அவர் சொன்னார், உபவாசம்னா என்ன தெரியுமா? நான் எதெல்லாம் நேசிக்கிறேனோ, நான் எதெல்லாம் ஆசைப்பட்டு சாப்பிட்றேனோ, எதெல்லாம் என் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிதோ அதெல்லாம் வெறுக்கிறதான் உபவாசமா. அல்லேலூயா. அப்போ தான் என் மண்டையிலே கொட்டினேன். உபவாசம் அப்படின்றது, உபவாசம் பண்ணிட்டு நமக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு வயிற்று ரொப்புறது உபவாசம் இல்லை. இப்போ நான் வரேன், 3 நாள் உபவாசத்தோடு முடிஞ்சு போச்சு. எத்தனை பேர் உபவாசம் பண்ணுறோம்? இனிமேல் நான் உபவாசிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க. கை தூக்குறது மட்டும் இல்லைங்க, கை தூக்குறது மட்டும் இல்லை, நம்மை நாமே ஒடுக்கி, நம்மை நாமே வெறுத்து, நமக்கு முன்னே என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வெறுத்து தேவனுக்கு முன்னாடி நிற்கிற ஒரு மனுஷன்தான் அவனால் உபவாசிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம்? நீங்கள் யார்? ஆண்டவர் என்கிட்ட கேட்டார், நீ யார்? நீங்கள் யார்? வருகிற நாட்கள் கடைசி. இனி நாட்களும் இல்லை, காலங்களும் இல்லை, வருஷங்களும் இல்லை, மாதங்களும் இல்லை, எதுவுமே இல்லை. நீங்க யார்? நம்ம கேள்வி கேட்கணும், நான் யார்? எனக்குள்ள இருக்கிறவர் என்ன செய்ய போகிறார்?
நான் எப்படிப்பட்டவளா இருக்க வேண்டும், இருக்க முடியும்? சும்மா ஆராதிச்சுட்டு போகிறதுல அர்த்தமே இல்லை. சும்மா ஆராதனையில் உட்காந்துட்டு போகிறதுக்கு அர்த்தமே இல்லை. சேரெல்லாம் காலியாக இருக்குது. இன்னைக்கு ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் 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 ஆசீர்வாதமே நமக்கு தரலை? நம்ம குடும்பமே இன்னும் அப்படியே இருக்குது. இன்னும் யாருமே எதுவுமே செய்ய முடியல. இன்னும் கடனே போகல. இன்னும் புருஷனே ரட்சிக்கப்படலை. இன்னும் பிள்ளைங்களே ரட்சிக்கப்படலை. ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரியல நீங்கள் யாருன்னு. நான் யார்? கிறிஸ்துவுக்காக நான் என்ன செய்ய போகிறேன்? அவருக்காக நான் எப்படி நிற்க போகிறேன்? இப்போ மண்ணில் நிற்கிற தூண் அது எப்படி இருக்குமா? ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த தூண் சபையில் நிறுத்தப்பட்டால் ஒழிய அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்காது. அப்போ ஒவ்வொரு விசுவாசியின் அஸ்திவாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே கட்டப்படணும். அதை தான் தாவீது சொல்லுகிறார், மண்ணிலே நிறுத்தப்படுகிற தூண். அந்த தூண் எங்கே போகுதான் தெரியுமா? பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுதான். வாசிக்கலாமா? எரேமியா எழுதின புஸ்தகம் 27ஆம் அதிகாரம். எடுத்தவங்க வாசிங்க டக்குன்னு. 27, 20, 22. கேளுங்கள். குறித்து இதோ பாபிலோன் ராஜாவாகிய ஒப்பு கொடுத்து சிறை இருக்கிற ஆமென். இந்த தூண் எங்கே போகுதாம்? பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுகிறதாம். பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுகிற தூண். எருசலேமில் இருக்கிற தூண்கள் எல்லாமே பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுகிறது. இந்த தூண் எருசலேமில் நிற்கணும். இந்த தூணை வைத்து ஆண்டவர் அநேக காரியங்களை செய்ய விரும்புகிற அந்த தூண் இப்போ எங்கே போகுதான்? பாபிலோனுக்கு போகுதான். இங்கே கொஞ்சம், அங்கே கொஞ்சம். அதனால தான் எலியா சொன்னார், 2 நினைவுகளால் குந்தி குந்தி என்ன செய்யாத விசுவாசியே, இஸ்ரவேல் ஜனமே நடக்காத. 2 நினைவு நம்முடைய வாழ்க்கையில். 1 எருசலேம், 1 பாபிலோன், 1 உலகம். அதை தான் ஆண்டவர் கேட்டார், நீ யார்? நீங்க யார்? நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எங்கே இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவுக்குள் நாம் கட்டப்பட்டால் ஒழிய நிற்கவே முடியாது.
அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து என்கிறதான அந்த அடிச்சுவடு, கிறிஸ்து என்கிறதான அஸ்திபாரம், கிறிஸ்து என்கிறதான வார்த்தை, கிறிஸ்து என்கிறதான அவருடைய சொற்கள் நாம் நமக்குள்ளே வைக்காவிட்டால் நம்முடைய அஸ்திபாரத்தை ஒழுங்காகவே போட முடியாதுங்க. ஏன் நம்முடைய வாழ்க்கை ஆடிட்டு இருக்கு தெரியுமா? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஆட்டம், குடும்பத்தில் ஆட்டம், கணவன் மனைவியில் ஆட்டம், பிள்ளைகள் மத்தியில் ஆட்டம்? ஏன் ஏன் நம்மை நிதானிக்காததுனால தான். நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை அறியாததுனால தான். நாம் சரியாய் ஆண்டவரோடு கூட இணையாததுனால தான். நாம் ஆண்டவரோடு கூட நெருங்காததுனால தான். நாம் ஆண்டவரோடு கூட இணைக்கப்படாததுனால தான். நீ என்ன செய்ய போகிறாய்? ஆண்டவர் என்கிட்ட கேள்வி கேட்கிறாரு. நீங்க என்ன செய்ய போறீங்க? இப்படியே இருக்கலாமா? இப்படியே இருக்கலாமா? வந்த மாதிரியே இருக்கலாமா? ரட்சிக்கப்பட்ட மாதிரியே இருக்கலாமா? அபிஷேகம் பெற்ற மாதிரியே இருக்கலாமா? இல்லை அதே ஆராதனையிலே அப்படியே நடத்தலாமா? இல்லை பாஸ்டர் பண்ணுற பிரசங்கமாக அதே பிரசங்கமாக இருக்கலாமா? என்ன செய்யலாம்? இல்லை நம்ம சபை இப்படியே தான் இருக்குமா? நீங்கள் யார்? நான் என்ன செய்ய போகிறேன்? ஒரு கேள்வி. இந்த வருஷம் முடியும் போது இந்த கேள்வியோடு கூட நீங்கள் அடுத்த 25க்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கணும். ஆண்டவரே, நான் யார்? ஒரு கேள்வியோடு பிரவேசிக்கணும். நான் யார்? என்ன செய்ய போகிறேன்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அர்ப்பணிப்பும் தீர்மானமும் இல்லாவிட்டால் அடுத்த வருஷத்தில் நம்மளால் நிற்கவும் முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் நம்மை நாமே நிதானிக்கணும். கலாத்தியர் 2:9 வாசிங்க. கலாத்தியர் 2:9 வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் யார்? அறிந்தபோது ஆ ஆ ஆ ஆ அடையாளமாக போதும். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்நியோனிய ஐக்கியத்திற்கு அடையாளமாக. எங்க பவுல் சொல்லுகிறார், நான் யார்? பவுல் சொல்றார், நான் யார்? நான் எதுக்காக அழைக்கப்பட்டேன்? நான் எதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டேன்? என்னுடைய நோக்கம் என்ன? சபை விசுவாசி கலாத்திய சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் பிரசங்கிக்கிறார், நான் யார்? நான் எதற்காக அழைக்கப்பட்டேன்? தூண்களாய் இருக்கிற யோவானும் கேபாவும் அந்தியோகியாவும் எனக்கு தூண்களாய். இன்றைக்கு ஏன்
ஏன் நாமெல்லாம் ஏன் அப்படி நிற்க முடியல? ஏன் நம்மளாம் அப்படி நிற்க முடியல? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஆட்டம் காணுது? பவுல் கேட்கிறார், நான் யார், நீங்க யார்? நமக்கு ஒரு லக்கு இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு லக்கு இருக்கு. உங்க வாழ்க்கையில் ஒரு லக்கு இருக்கு. அது லக்கு என்ன கண்டுபிடிக்கணும். அந்த லக்கை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்காவிட்டால் இருக்கிற நிலைமையில் இருந்தே நாம் என்ன செய்யணுமா? அப்படியே இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னடா இந்த சகோதரி இப்படி வந்து பேசுகிறாங்களே? இல்லை, எனக்கு பாரம். ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை, தூண்களாக இருக்கிற நாம். மோசே ஆசரிப்பு கூடாரத்தை செய்யும் போது அவர் தூண்களை நிறுத்தினார்னு வேதம் சொல்லுகிறது. தூண்களை நிறுத்தினார். ஆசரிப்பு கூடாரத்தில் தூண்களை நிறுத்தினார். இப்போ நீங்களாம் யாரு? நீங்களாம் யாரு? நீங்களாம் யாரு? சத்தமா சொல்லுங்க. சபைக்கு தூண். நீங்க யாரு? நீங்க யாரு? சத்தமா சொல்லுங்க. சபைக்கு தூணும் ஆதாரமுமா இருக்கிறவர்கள். இப்ப சபைக்கு தூணாக இருக்கிற நீங்களும் நானும் இப்படியே சும்மாவே போயிட்டே இருக்கலாமா? நினச்சா ஒரு வாரம் சபைக்கு வரணும், நினச்சா ஒரு வாரம் சபைக்கு வரக்கூடாது. தூண் எப்போதுமே அலங்காரமாக இருக்குமா? அலங்கரிக்கப்பட்ட தூண். இந்த தூண் இங்கே பார்க்குறீங்க, இது வந்து தூணில் தான் நிற்குது. வெளியே இருக்கு. அது இல்லை அப்படின்னா என்ன செஞ்சிடும்? கட்டடம் விழுந்துடும். செவுரு இல்லைன்னா கட்டடம் விழுந்துடும். ஏன் அப்படின்னா சபைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் தூண். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 3:15. டக்குன்னு எடுக்கணும், டக்குன்னு வாசிக்கணும். ஒன்று தீமோத்தேயு 3:15. தாமதிப்பேன் ஆகில் நடக்க வேண்டிய அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். இந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் எங்க இருக்குதான்? சத்தியத்துக்கு ஆதாரம். அந்த தூண் என்ன எங்க இருக்குதான்? சத்தியத்துக்கு ஆதாரமாய் இருக்குதான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய மாளிகையாய் கட்டப்பட வேண்டுமானால், கர்த்தருடைய ராஜ்யத்திலே பங்கு பெற வேண்டுமானால்,
கர்த்தரோடு கூட நிற்க வேண்டுமானால் என்னதான் செய்யணுமா? அந்த வீடு சத்தியத்திற்கு தூணாய் ஆதாரமாய் அது நின்றுச்சான். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கோம்? இன்றைக்கு நாம் எப்படி இருக்கோம்? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பது ரொம்ப நல்லது. வாழ்ந்த மாதிரியே வாழ்க்கை வேண்டாங்க. இருந்த மாதிரியே நம்முடைய வாழ்க்கை வேணாம். இருக்கிற மாதிரியே இருக்க வேண்டாம். கொஞ்சம் நம்மளை மாற்றிக்குவோமே. நம்மளை நாமே என்ன செய்யலாம்? மாற்றிக்கொள்ளலாம். எப்போதுமே கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே எப்போதுமே என்ன செய்யணுமா? இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தூண் பலமாய் நிற்கிற தூண். காத்தடிச்சாலும் அசையாது, மழை பெஞ்சாலும் அசையாது, வெயில் அடித்தாலும் அசையாது, எது வந்தாலும் அசையாது. ஏன்னா அந்த தூண் எப்படி தான் இருக்குதான்? பலமாக இருக்குது. வாசிக்கலாமா? எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். வாசிங்க. 26ஆம் அதிகாரம். கொன்று போடுவான். பலமான தூண்கள் தரையிலே விழுந்து போகும். இந்த பலமான தூண்கள் காத்தடிச்சா மழை அடிச்சா எவனாச்சும் ஒரு எதிரி வந்தால் உளுந்து போயிடும். ஆனால் சபையில் இருக்கிற தூண், அலங்கரிக்கப்பட்ட தூண், தேவனுக்காக நிற்கிற தூண், அபிஷேகம் பண்ணப்பட்ட தூண், கர்த்தருக்காக நிற்கிற தூண், அது என்ன செய்யாது? எதிரிகள் வந்தாலும் அந்த தூண் என்ன செய்யாதான்? விழாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க யார்? இன்னைக்கு தெரிந்து கொள்ளணும். நான் யார்? நான் கிறிஸ்துவுக்காக நிற்கிற தூண். மணவாட்டி சபையிலே மனைவியாக வரப்போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அலங்கரிக்கப்பட்ட மனைவியாக நிற்க வேண்டிய தூணாகிய நீங்களும் நானும் நிர்விசாரமா இருக்கலாமா? நிர்விசாரமா இருக்கலாமா? அபிஷேகத்தை முறிக்கலாமா? இன்றைக்கு மகிமையின் தேவன் எங்கு நிற்கிறார்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு தூணாகிய நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்காக நிற்கும் போது தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்கிறாராம்? செய்ய வேண்டியவைகளை செய்வார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் யார் என்பதை இன்றைக்கு நாம் நம்மை நிதானித்து பார்ப்போமானால், திரும்ப திரும்ப எனக்கு ஆண்டவர் அதை தான் சொல்லிகிட்டே இருக்கார். இந்த சபை தூண்களாய் மாறணுமா? திரும்ப திரும்ப நான் நிறைய வசனம்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் அதுக்குள்ளே தான் நான் நிற்கிறேன். தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவே எந்த சபை நிற்குதோ அது தூண். எந்த சபை முழங்காலில் நிற்குதோ அது தூண். எந்த சபை திறப்பில் நிற்குதோ அது தூண். இல்லைன்னா அது இல்லை, ஓரங்கட்டப்பட்டுரும். நிறைய இடத்துல பார்க்குறோம். அது வேணான்னா அதை என்ன செஞ்சிடுறாங்க? இடித்து தரமட்டமாக போட்டுடுறாங்க. இன்றைக்கு ஆண்டவருடைய வருகைக்கு
ஆயத்தமாக்கப்படுகிற சபை. ஆயத்தம் என்னும் அந்த சொல் இன்றைக்கு நமக்கு தெரியும். ஆனால் நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் எந்த இடத்துல நிற்கிறோம்? நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த 40 நாள் 43 நாள் தான் இருக்குது. என்ன செய்ய போகிறீங்க? முடிஞ்சிருச்சுங்க. அடுத்த வருஷமும் இப்படியே வந்துட்டு போகலாமா? அடுத்த வருஷமும் இப்படியே வரலாமா? அடுத்த வருஷமும் இப்படியே இருக்கலாமா? சபை மாற்றமே வேணாமா? ஆயத்தம் வேணாமா? யோசிங்க, கேளுங்க. நான் யார் ஆண்டவரே? நான் யார்? என்னை அழைத்த நோக்கம் என்ன? நான் உங்களுக்காக என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். உலகத்திலேருந்து விழுந்தது உண்மைதான். ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ணினது உண்மைதான். எல்லாமே உண்மைதான். குடும்பத்தை கொடுத்ததும் உண்மைதான். பிள்ளைகளை கொடுத்ததும் உண்மைதான். நல்ல கணவனுக்கு நல்ல மனைவியை கொடுத்ததும் உண்மைதான். நல்ல மனைவிக்கு நல்ல கணவனை கொடுத்ததும் உண்மைதான். நல்ல கணவன் மனைவிக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்ததும் உண்மைதான். ஆனால் நீ யார்? நான் எங்கே நிற்கிறேன்? நான் அவருக்காக என்ன செய்ய போகிறேன்? ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு இந்த சபையை குறித்து. அந்திகிறிஸ்து சீக்கிரம் வெளிப்பட போகிறான், தெரியுமா உங்களுக்கு? அந்திகிறிஸ்து சீக்கிரம் வெளிப்பட போகிறான். நீ யார்? அவன்கிட்ட மாட்டிக்கிட்டான் சாப்பாடே கிடைக்காதே. கிறிஸ்துவ மறுதளிச்சாதான் சோறு. பரலோகம் போக முடியாது. நீ இருந்ததே வேஸ்ட்டு. ஆலயத்துக்கு வந்தது வேஸ்ட்டு. ஜெபம் பண்ணது ஒன்றுமே இல்லை. ஆராதனைக்கு வந்ததும் ஒன்றுமே இல்லை. இப்பயே நம்மை நாமே முத்திரை போட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்திகிறிஸ்து வந்து முத்திரை போடுகிறதுக்கு முன்னாடி கிறிஸ்து நம்ம மேலே முத்திரை போடணும்னா இன்னைக்கு நீ யார் என்பதை அறியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்திகிறிஸ்துவின் ஆளுகை வராததற்கு முன்னாடியே நாட்களும் இல்லை, காலங்களும் இல்லை, வருஷங்கள் இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாம் வேகமாக ஓடுது. அந்திகிறிஸ்து ஆயத்தம். நீ ஆயத்தமா? கிறிஸ்து வருகிறதற்கு ஆயத்தம். நீ ஆயத்தமா? அவன் சீக்கிரமாய் வரப்போகிறான். அவனுடைய முத்திரையை வாங்கிறதுக்கு நீ ஆயத்தமா? எந்த நிலையில் எப்படி இருக்கிற? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எங்கு இருக்கிறது? இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை எங்கே இருக்கிறது? இன்றைக்கு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கே இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் இருக்குதா? இல்லை பாபிலோனுக்கு போயிடுச்சா? இல்லை உலகத்தோடு போயிடுச்சா? நம்முடைய கண் எதெல்லாம் பார்க்குதோ அதெல்லாம் உலகம். கிறிஸ்துவுக்கும் நமக்கும் நல்ல தொடர்பு இருக்குமானால், ஆமாங்க, நான்லாம் அப்படிதான்.
எப்போதுமே எப்போதுமே 24 மணி நேரமும் நான் அப்படி தான் இருப்பேன். இப்பன்ட்டு இல்லை, நான் எப்போ ரட்சிக்கப்பட்டனோ அப்பையிலிருந்தே நமக்கு கிறிஸ்துவோடு கூட தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் தூணாக நிற்க முடியும். தூணாக நின்னா தான் ஆண்டவர் இந்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அப்போ தான் அவருக்கு இடம் கொடுக்க முடியும். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, இடம் கொடுக்கவே முடியாது. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5. யோவான் 5ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வசனம். இவைகளுக்கு பின்பு வந்தது போனார். எபிரேய பாஷையில் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் இருக்காம். இப்போ பெதஸ்தா குளத்தண்டையில் 5 மண்டபம் இருக்கு. இப்போ நம்முடைய எருசலேம் சபை, இந்த சபையில் என்ன இருக்கணும்னா 5 மண்டபம் இருக்கணும். இப்போ இந்த பெதஸ்தா குளம் எப்பெல்லாம் கலக்கப்படுதோ அப்பொழுதெல்லாம் தேவ தூதர் இங்கே இறங்கணும். அல்லேலூயா. நீ தூணாய் நிற்கணும்னா இங்கே கலக்கப்படணுங்க. 5 மண்டபம். இந்த 5 மண்டபத்தில் ஒன்று இயேசு உலாவி வரணும், ஒன்று ஐக்கியம் என்கிற மண்டபத்துக்குள்ளே நாம் கடந்து போகணும், 3வது நாம் அழுகையின் ஜெப மண்டபம், ஆசாரியர்கள் நிற்கிற மண்டபம், அது ஜெப மண்டபம். இன்றைக்கு இந்த 5 மண்டபமும் நமக்குள்ளே வேணும். இந்த 5 மண்டபம் பெதஸ்தா குளத்தண்டையில் ஆட்டு வாசல் அருகே இருந்ததாம். இன்றைக்கு தூண்களாக இருக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் காணப்படுகிறோம்? அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. கைகளினாலே அற்புதங்களும் செய்யப்பட்டது, எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனின் மண்டபத்தில் இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ தூண்களாய் மாறணும் அப்படின்னா நீ என்ன செய்யணும்னா அங்கே வரணும், ஆட்டு வாசலுக்கு வரணும். நீ தூணா இருந்தால் தான் வர முடியும், தூணா நின்னா தான் வர முடியும், தூணா நின்னா தான் ஐக்கியமாக இருக்க முடியும். இல்லைன்னா முடியாதுங்க, இல்லைன்னா முடியாது, இல்லைன்னா முடியாது. ஏன்னா இன்றைக்கி நாம் நம்முடைய சரீரத்தை எப்படி வச்சுருக்கிறோம்? சாலமோன் மண்டபத்திலே உலாவுகிற ஆண்டவராகிய இயேசு இங்கே உலாவணும் அப்படின்னா நமக்குள்ள என்ன வேணுமா? ஐக்கியம். இன்றைக்கு ஏன் நமக்குள்ள ஐக்கியமே இல்லை? இன்றைக்கு ஏன் நாம் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறது இல்லை? ஏன் நாம் ஒருவரை ஒருவர் நாம் விசாரிக்கிறது இல்லை? ஏன் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறது இல்லை? ஏன் அப்படின்னா இன்னொன்று, இங்கே தூண்களாம் மாறாதது தான் காரணம்.
அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆட்டு வாசல் அருகே எவன் ஒருவன் வருகிறானோ அப்பொழுதுதான் குளம் கலக்கப்படும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் குளமே கலக்கப்படலை அப்படின்னா நீ அப்படி தான் இருக்க. இங்கே வந்தால் உனக்கு அற்புதம் நடக்கலை அப்படின்னா நீ அப்படியே தான் இருக்க. எப்பொழுதெல்லாம் குளம் கலக்கப்படுதோ அப்பொழுதெல்லாம் தூதன் வந்து இறங்குறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு சரியாய் நம் வாழ்க்கையை சரி பண்ண முடியாததுனால தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனம் வாசிக்கலாம். நாளாகமம் எழுதின புஸ்தகம் 2 நாளாகமம். அதுக்கு முன்னாடி யோவான் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. இயேசு தேவாலயத்தில் சாலமோன் மண்டபத்தில் உலாவிக் கொண்டிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் முதல்ல பார்த்தோம் ஐக்கியம் என்கிற மண்டபம். ஆட்டு வாசல் அருகே 5 மண்டபம் இருந்தது. அதில் ஒன்று ஐக்கியம் என்கிற மண்டபம், 2வது இயேசு உலாவுகிற மண்டபம். அப்படின்னா இன்றைக்கு நாம் நம்முடைய சரீரத்தை எப்படி வச்சிருக்கிறோம்? எப்படி வச்சிருக்கிறோம்? இயேசு உலாவி வருகிறாரா? நம்முடைய சரீரத்தை தேவன் ஆளுகை செய்கிறாரா? நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக இருக்கிறதா? நம்முடைய சரீரத்திலே பழுது ஒன்றும் இல்லையா? பழுது இருக்கா? சுத்தமாக இருக்கா? நீங்கள் யார்? நான் யார்? இயேசு உலாவி வரணும் அப்படின்னா நீங்களே தேவனுடைய ஆலயம். அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அல்லேலூயா. இன்றைக்கு கல்யாணம்னா ஓடிடுறோம், மரணம்னா ஓடிடுறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்மை நிதானிக்க முடியாமல் நாம் காணப்படுகிறபடியால், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இயேசு நம்முடைய வாழ்க்கையில் உலாவி வரணும்னா ரோமர் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை நாம் வாசிக்கும் போது நீங்களே பலியாக சுகந்த காணிக்கையாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை தேவன் இந்த நாளிலே அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நீ தூண்களாய் மாறணும் அப்படின்னா நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தூண் எங்கே நிற்கணும்? பூமியிலே, சபையிலே. அந்த தூண் எங்கே நிற்கணும்? எங்கே நிற்கணும்? எருசலேமிலே. கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக இருக்கிற நீ இனி வரப்போகிற நாட்கள் எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியாது. இந்த ஆட்சி என்ன செய்ய போகுதுன்னு தெரியாது. சபைக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அதை தான் ஆண்டவர் கேட்டார். அவன் வருகிறான், சீக்கிரமாய் வருகிறான். நீங்க யார்? இன்றைக்கு ஒரு கேள்வி நம்முடைய வாழ்க்கையில், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வி. அடுத்த வருஷம் நான் என்ன செய்ய போகிறேன்? ஆண்டவருக்காக நான் என்ன செய்ய போகிறேன்? அவருக்காக நான் எப்படி வாழ போகிறேன்? சபைக்காக நான் என்ன செய்ய போகிறேன்?
சபையோடு கூட இணைந்து நான் என்ன செய்ய போகிறேன்? தூண்களாய் நிற்பேனா? இல்லை நான் இருந்துட்டு போகிற மாதிரியே இருப்பேனா? இல்லை நான் எப்படி இருப்பேன்? என் வாழ்க்கை என்ன? இல்லை உலர்ந்து போயிருக்கிற எலும்புகள் அப்படியே தான் இருக்குமா? அது உயிர் அடையவே அடையாதா? பள்ளத்தாக்கில் கிடக்கிற எலும்பு அப்படியே தான் இருக்குமா? நம்மை நாமே நிதானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் யார்? நீங்கள் யார்? நான் யார்? நான் அவருக்காக என்ன செய்ய போகிறேன்? என்னுடைய வாழ்க்கையை நான் அவருக்காக எப்படி தியாகம் பண்ண போகிறேன்? நாம் ஒரு முடிவோடு கூட நாம் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிற வாழ்க்கையாய் ஆண்டவர் நம்மை மாற்றுவார். நாம் எல்லாம் எழும்போமா? எழுந்திருப்போமா? அர்ப்பணிப்போமா? நான் யார்? என் வாழ்க்கை என்ன? யாரும் அப்படியே நிற்கக்கூடாது. அல்ல, எழும்பி நின்று நான் யார்? எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு என்ன? ஆண்டவர் என்னை என்ன செய்ய போகிறார்? அர்ப்பணம் இல்லாத வாழ்க்கை, அர்ப்பணிப்பு இல்லாத வாழ்க்கை இன்றைக்கு நான் யார்? கேளுங்க, நான் யார் ஆண்டவரே? ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் யார்? ரட்சிக்கப்பட்ட நிலைமையிலே நிற்கிற நீங்க கேளுங்க, நான் யார் ஆண்டவரே? நான் யார்? உமக்காக நான் என்ன செய்யணும்? நான் எப்படி தூணாய் நிற்கணும்? தூண் அலங்காரமாக இருக்குமாம். அது நிற்கிற இடத்துல நின்னா தாங்க அலங்காரம். நிற்காம வேற இடத்துல நின்ன அலங்காரமே இல்லைங்க. அலங்கரிக்கிறது தேவன் மட்டுமே, பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. கேளுங்க, நான் யார்? ஒப்பு கொடுங்க. கையெல்லாம் கட்டாதீங்க. கை கட்டாம ஆண்டவரே நான் யார்? எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, எனக்கு வெளிப்படுத்துங்க. நான் யார் ஆண்டவரே? நான் யார்? கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் யார் ஆண்டவரே? என்னை குறித்து நீர் என்ன வச்சிருக்கிறீர்? என்ன நோக்கம் வச்சிருக்கிறீர்? என்ன திட்டம் வச்சிருக்கிறீர்? என்னை குறித்து நீர் என்ன வச்சிருக்கிறீர்? ஒப்பு கொடுங்க. சத்தமே வரல. கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாய் அந்தி கிறிஸ்து வரப்போகிறான். அவன் முத்திரை போடுகிறதற்கு முன்பாகவே அவர் நம்மை முத்திரை போடுகிறதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டுமே. நீங்கள் யார்? நான் யார்? அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின்
பொற்பதத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் சேனை தலைவராம் இயேசுவின் அழகாய் நிற்கும் இவர்கள். அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும். Mighty presence, mighty Holy Spirit, mighty Holy Spirit. Hallelujah, 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 இறங்கட்டும் hallelujah. மகிமையின் பிரசன்னம். அப்படியே கை உயர்த்தி இயேசு நாமம். Everybody sing together. அப்படியே ரெண்டு கையை உயர்த்தி அல்லது வலது கரத்தை உயர்த்தி இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு வாழ்கவே, இயேசு நாமம். நீங்க பாடல அந்த வார்த்தையை சொல்லனா விடுதலை இல்லைங்க. ஓ ஹalleluya. பரலோகம் திறக்கப்படட்டும். கர்த்தருடைய மகிமை. ஒருவன் யார் என்று, நான் யார் என்பதை ஒருவன் தீர்மானம் பண்ணி கொண்டார், அதை அறிந்து கொண்டார், அவன் தேவனுக்காக சாதிக்க முடியும், தேவ சித்தத்தை சுமக்கிறவனாய் மாற முடியும். ஆண்டவர் கேட்டார், இயேசு சீசர்களை பார்த்து கேட்டார், என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? சீசர்கள் சொல்லுகிறார்கள், உங்களை தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, எலியான்னு சொல்றாங்க, யோவான் ஸ்தானகன்னு கூட சொல்றாங்க. ஆண்டவர் கேட்டா, நீங்கள் என்னை யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? பேதுரு சொல்கிறார், நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. சவுல் கேட்கிறார் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து, நீங்க யாருப்பா? ஆண்டவரே, உங்களோடு பயணிக்கிற தேவ பிள்ளை, நீங்க என் தகப்ப, நான் உங்க மனவாட்டி. ஓ, கையை
உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, இயேசு நாமம், இயேசு நாமம். எல்லாரும் அறிக்கை செய்யலாம். இயேசு